சாந்தி. 26/7/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, இச்சங்கம யுகம் உங்கள் பாவங்களை அழிப்பதற்கான யுகமாகும். இந்த யுகத்தில் நீங்கள் நிச்சயமாக தூய்மையாக வேண்டும். அத்துடன் எந்த பாவங்களையும் செய்யக்கூடாது. கேள்வி: எந்த குழந்தைகளால் அதீந்திரிய சுகத்தை அனுபவம் செய்ய முடியும்? பதில்: அழியாத இந்த ஞான இரத்தினங்களால் நிறைந்திருப்பவர்கள் அதீந்திரிய சுகத்தை அனுபவம் செய்ய முடியும். உங்கள் வாழ்வில் நீங்கள் எந்த அளவிற்கு அதிகமாக இந்த ஞானத்தை கிரகிக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு நீங்கள் செல்வந்தர்கள் ஆகுகின்றீர்கள். நீங்கள் இந்த ஞான ரத்தினங்கள் எதனையும் கிரகிக்காதிருந்தால் நீங்கள் ஏழையாகவே இருப்பீர்கள். தந்தை உங்களுக்கு கடந்த கால, நிகழ்கால, எதிர்காலத்தின் ஞானத்தை கொடுத்து உங்களை திரிகாலதரிசிகளாக ஆக்குகின்றார். பாடல்: ஓம் நம சிவாய. ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம் 1. இந்த அதி மங்களகரமான புண்ணிய மாதத்தில் அழியாத இந்த ஞான இரத்தினங்களை தானம் செய்யுங்கள். அமிர்த வேளையில் விழித்தெழுந்து இந்த ஞான கடலை கடையுங்கள். ஸ்ரீமத்திற்கேற்ப உங்கள் சரீரத்தின் வாழ்வாதாரத்திற்கான ஒரு வருமானத்தை சம்பாதிப்பதுடன் நீங்கள் நிச்சயமாக தந்தை உங்களுக்கு கொடுக்கும் வீட்டு வேலைகளையும் செய்ய வேண்டும். 2. உங்கள் முயற்சியில் நீங்கள் ஏதாவது தடைகளை கொண்டிருக்கும் பொழுது அந்த செய்தியை தந்தையிடம் கூறி அவரிடமிருந்து ஸ்ரீமத்தை பெறுங்கள். சத்திர சிகிச்சை நிபுணரிடம் அனைத்தையும் கூறுங்கள். இதுவே உங்கள் பாவங்கள் அழிக்கப்படுவதற்கான காலமாகும். ஆகையால் மேலும் எந்த பாவமும் செய்யாதீர்கள். ஆசீர்வாதம். நீங்கள் தொடர்ந்து யோகம் செய்வதன் மூலம் எல்லா வேளைக்கும் பூஜிக்க தகுதி வாய்ந்தவர் ஆகுகின்ற மேன்மையான மற்றும் மகாத்மா ஆகுவீர்களாக. தற்காலத்தில் உள்ள மகாத்மாக்களுக்கு அகண்ட், ஆனந்த் போன்ற பெயர்கள் உள்ளன. ஆனால் நீங்களே எல்லாவற்றிலும் அகண்ட் ஆவீர்கள். அதாவது ஆனந்தத்தில் அகண்ட், சந்தோஷத்தில் அகண்ட் ஆக இருப்பதாகும். அதாவது எல்லா வேளையும் தொடர்ந்து ஆனந்தத்திலும் சந்தோஷத்திலும் இருப்பதாகும். எந்த ஒரு சகவாசத்தின் ஆதிக்கத்திற்கும் உட்படாதீர்கள். மற்றவர்களின் குறைபாடுகள் எதையும் பார்க்கும்போது அல்லது கேட்கும்போது அதை கவனத்தில் எடுக்காத மனோபாவத்தை கொண்டிருங்கள். இந்த விசேடமான முறையில் நீங்கள் அகண்ட் யோகி ஆகுவீர்கள். அகண்ட் யோகிகள் எல்லா வேளையும் பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்கள் ஆகுவார்கள். நீங்கள் அரை கல்பத்திற்கு பூஜிக்க தகுதி வாய்ந்த ரூபத்திலும் அரை கல்பத்திற்கு உங்களின் உயிரற்ற ரூபங்கள் பூஜிக்கப்படுகின்ற அத்தகைய மகாத்மாக்கள் ஆவீர்கள். ஸ்லோகம்: ஒரு தெய்வீக புத்தியே மௌன சக்திக்கான அடிப்படை ஆகும். அவ்யக்த சமிக்ஞை எண்ணங்களின் சக்தியை சேமித்து மென்மையான சேவைக்கு கருவியாகுங்கள். தமது சொந்த சூட்சும சக்திகளை அமிழ்த்தக்கூடியவர்களால் அவற்றை அமிழ்த்த பிறருக்கும் உதவ முடியும். உங்களின் மீது கட்டுப்படுத்தும் சக்தியையும் ஆளும் சக்தியையும் கொண்டிருக்கும் போது சேவை செய்வதில் எல்லோரையும் அமிழ்த்துவதற்கான சரியான சக்தியை நீங்கள் கொண்டிருப்பீர்கள். அறியாமையில் உள்ள ஆத்மாக்களுக்கு சேவை செய்வதிலோ அல்லது பிராமண ஆத்மாக்களுடன் அன்பாகவும் திருப்தியாகவும் பழகுவதிலோ நீங்கள் இரண்டிலும் வெற்றி பெறுவீர்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.